சாலி ஹவுஸ். இந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். கான்சஸில் 1867 1871 வரைக்கும் இந்த வீடை வந்து கட்டுறாங்க. மைக்கேல், அவங்க ஒய்ஃப் கேட், 3 பசங்க ஜேம்ஸ், ஆக்னஸ், சார்லஸ். இவங்க 5 பேருமே வந்து இந்த வீடு கட்டும் போது பேஸ்மெண்ட்டில் தான் வாழ்ந்துருக்காங்க. இவங்க பேஸ்மெண்ட்டில் வாழும் போதே இந்த வீடை கட்டி முடிச்சிருக்காங்க. புதுசாக கட்டின வீட்லேயே மைக்கேல் வந்து செத்துடுறாரு. ஆக்னஸ் வந்து 1909 திருப்பி இந்த வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் 1913 ஒரு இன்ஜினியர் வில்லியம் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் வருஷத்தில் வில்லியம் வந்து 1918 செத்துடுறாரு இந்த வீட்டில். அப்புறம் ஆக்னஸ் வந்து 1939 அவங்களும் செத்துடுறாங்க. அதுலேருந்து இந்த வீட்டுக்கு நிறைய பேர் மூவ் இன் பண்ணுவாங்க, மூவ் அவுட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நார்மலாக இருந்தது. இது எல்லாமே December 31, 1992 மாறுது. December 31, 1992 டோனி அண்ட் டெப்ரா நியூலி மேரிட் கப்புள்ஸ் வந்து வராங்க. ஜூன் மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகுது இவங்களுக்கு. இவங்க குழந்தைக்காக ஒரு நர்சிங் ரூமை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க நாய் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. எப்பயுமே காமாக இருக்க நாய் இப்போ குலைச்சிக்கிட்டே இருக்குது. அவங்க நினைக்கிறாங்க புதுசாக இடம் வந்ததுனால இப்படி குலைக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்புறம் அது 1 வீக் குலைச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுது. ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் 1993 லைட்ஸ்லாம் தானாக ஆஃப் ஆன் ஆகுது. சில இடத்துல மட்டும் கோல்டாக இருக்க ஸ்பாட்ஸு, சில இடத்துல சில்லுன்னு இருந்தால் அது பேய் இருக்க சைன். தானாக கால் வரும் அவங்களோட லேண்ட்லைனுக்கு. அவங்க நினைக்கிறாங்க 1800s கட்டின வீடுனால இது வந்து காமனான ஒரு இதுதான். அதுக்கப்புறம் டோனி வந்து ஜோக் பண்ணுறாரு, வி மஸ்ட் ஹாவ் எ கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பையன் பிறக்கிறான். பையன் பிறந்தோன்னே திங்ஸ் வந்து எஸ்கலேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த பையன் ரூமில் இருக்க டாய்ஸ்லாம் தானாக ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஒரு வாட்டி வந்து டெப்ரா வந்து வேக்யூம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரூமை. அந்த பையனோட கிரிப்புக்கு மேலே இருக்க மியூசிக்கல் வந்து தானாக மியூசிக் போட ஆரம்பிக்குது. நெய்பர் வந்து பார்க்குறாங்க, நைட்டு ஃபுல்லாக நர்சிங் ரூம் வந்து லைட் எரியுது. அதுக்கப்புறம் டெப்ரா கிட்ட போய் கேட்குறாங்க, எந்த ரீசனுக்காக நைட் ஃபுல்லாக லைட்டை போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. டெப்ரா சொல்கிறாங்க, அவங்க குழந்தை வந்து அவங்க கூட தான் வந்து தங்கினா, நர்சிங் ரூமில் யாருமே இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது லைட் ஆன் பண்ணதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்பர் வந்து அடமெண்ட்டாக இல்லை, நர்சிங் ரூம் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. டெப்ராக்கு நைட் வந்து அவங்க பையன் வந்து முழிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. முழிச்சிட்டு மட்டும் இல்லாமல் அவங்க பையன் யார் கூடயே விளையாடுற மாதிரி இருந்திருக்கு. இன் ஜூலை 1993 டெப்ராவோட சிஸ்டர் கேரன் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க, புதுசாக குழந்தை பிறந்ததுனால. அப்புறம் டெப்ரா வந்து அவங்க இன்லாஸ் வீட்டுக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வந்தோன்னே டோனி கேட்குறாரு, எதுக்கு எல்லா டாய்ஸும் வந்து நர்சிங் ரூமில் கீழே இருக்குன்னு. டெப்ராவுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் எல்லோரும் மேலே போய் பார்க்குறாங்க. மேலே போய் பார்த்தா எல்லா டாய்ஸும் ஃப்ளோரில் சர்க்கிளாக இருக்குது. எல்லாமே ஆப்போசிட் சைடில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க டோனியோட பிரதர் தான் வந்து ப்ராங்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு அவங்க கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு டவுன் ஸ்டேர்ஸில் வந்து கேரன் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது, லைட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் மேலே போய் பார்க்குறாங்க, டெடி பியர் மட்டும் கீழே ஃப்ளோரில் இருக்குது. அதை எடுத்து சேரில் வச்சுட்டு திருப்பி போயிடுறாங்க. அவர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து பார்க்கும்போது டெடி பியர் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் டோனியோட பிரதர் கிரெக் வந்து ஒரு கேமரா எடுத்துகிட்டு வராரு. கேமரா எடுத்துகிட்டு வந்து அந்த டெடி பியரை வந்து நர்சிங் ரூமில் அந்த டெடி பியரை வச்சு, நீ இங்கே இருக்குன்னா உன்னை ஃபோட்டோ எடுக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டுட்டு ஷட்டரை கிளிக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டெடி பியர் அப்படியே ரொட்டேட் ஆகுது. எல்லோரும் இம்மீடியட் பேனிக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அவங்க வந்து குழந்தையும் சில திங்ஸ் எடுத்துகிட்டு உடனே வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகும்போது குழந்தைய வைக்கிறதுக்கு ஒன்று இருக்கும், அதில் வச்சு அதை வந்து காரில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைய சீட் பண்ணணும், அதில் சீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வந்து லிவிங் ரூம் வச்சு டோனி வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒரு லோவர் பேக்கில் ஏதோ ஒரு பெயின் வந்திருக்கு. அப்புறம் டோனியோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. டெப்ரா வந்து பார்க்கணும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஷர்ட் எடுத்து பார்க்கும்போது 3 ஸ்க்ராச்சஸ் அங்கே இருக்குது. அங்கே வாழும்போது அவங்களுக்கு நிறைய ஸ்க்ராச்சஸ் டோனிக்கு நடந்திருக்கு. அவங்க ஒன்றை வந்து கேமராலே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்பரான்ற ஒரு சைக்கிக்கை வந்து கூப்பிட்றாங்க, பேய் கூடலாம் கம்யூனிகேட் பண்ணுறவங்க. அவங்க வந்துட்டு சைலண்ட்டாக கண்ணை மூடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பேர் தான் சொல்கிறாங்க, சாலின்ற ஒரு சின்ன பொண்ணு பேர் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சாலி வந்து சைல்டிஷ் அண்ட் ஹார்ம்லெஸ். நீங்கள் வந்து பேஷண்ட்டாக ஃபேமாக அவகிட்ட இருக்க வரைக்கும் அவன் ஒன்றும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவள் எப்பப்பெல்லாம் அங்கே இருக்காளோ கேண்டில் லைட்டை வந்து தானாக வந்து எரிய வைப்பா. பார்பரா சொல்கிறாங்க, அவன் எதுக்கு பண்ணுறான்னா அவர் ஃப்ரெண்ட் இஸ் ப்ரெசண்ட்டுன்றது ரிமைண்ட் பண்ணுறதுக்கு அவளுக்கு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. October 31, 1993 ஹாலோவின் அப்போது டோனி வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. கிச்சனில் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு கப்பை வச்சுட்டு திரும்புகிறாரு. திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டுருக்கா. ஒயிட் ட்ரெஸ், ஒயிட் ரிப்பன் போட்டுட்டு ஒரு சர்ச் அப்பியரன்ஸில் இருக்கா. அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறாரு, அவர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா. அவருக்கு அந்த சைடில் என்ன இருக்குன்றதை பார்க்க முடியுது.
டோனி அண்ட் டெப்ரா வாழ்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு ரெசிடெண்ட் அங்கே வாழ்ந்திருக்காரு. அவளுக்கு ஒரு 5 வயசு பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் இருந்திருக்கா. அவள் பேர் சாலி. இவர் வந்து எதுக்காத ஒரு ரீசனுக்கு வந்து அவங்க பொண்ணை திட்டுவார். அதுக்காக அவள் சொல்லுவா, நான் அதை பண்ணலை, சாலி தான் பண்ணா, இல்லை சாலி தான் என்ன பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு சொல்லுவா. டோனி வந்து கிச்சனில் பார்த்த பொண்ணை வந்து வரைகிறாரு. வரைஞ்சிட்டு அந்த ரெசிடெண்டோட பொண்ணுக்கிட்ட போய் காமிக்கிறாரு. உன்னோட இமேஜினரி ஃப்ரெண்ட் இவ தானான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் வந்து ஆமாம், நான் எங்கே இருக்கும்போது எனக்கு இருந்த இமேஜினரி ஃப்ரெண்ட் இவ தான் சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ வரைக்கும் சாலினா யாருன்னு தெரியாது. அப்போ வந்து பார்பரான்ற சைக்கிக்கு வந்து ஆம்லெஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது வந்து அவங்க சொன்னதை வந்து கொஷின் பண்ண வைக்கும். இப்போ அந்த சாலி யாருன்றது ஒரு பெரிய கேள்வி. லோக்கலாக பேசிக்கிறது என்னன்னா, இந்த வீடு வந்து இதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் ஹவுஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரொசீஜரில் எப்பயோ ஒரு வாட்டி ஒரு பொண்ணு செத்துடுற அந்த இடத்துல டாக்டர் ஹவுஸாக யூஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு தான் வந்து சாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்டர் சீன்ன்ற ஒருத்தர் வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜி ப்ரொஃபஸர். இவர் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாலின்ற ஒரு பொண்ணு இந்த ஏரியாவில் வாழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது சாலி யார்? டோனி சாலியை இன்னொரு வாட்டி என்கவுண்டர் பண்ணுறாரு. அது வந்து சாலி யாருன்ற ஆன்சரை கொடுக்குது. டோனி வந்து படுத்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் சாலி வந்திருக்கா. சாலி வந்து அவரை வந்து பெட்லேருந்து வர வைக்க ட்ரை பண்ணியிருக்கா. அவர் வந்து வரல. அப்புறம் பிடிச்சி இழுத்துருக்கா. அப்போ வந்து இன்னும் வராமல் இருந்திருக்காரு. அப்போது இன்னும் ஃபோர்ஸாக வந்து ட்ரை பண்ணியிருக்கா. 3rd வாட்டி 4th வாட்டி இதே மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சாலியோட ஃபேஸ் வந்து ஆஃப் அனிமலாக ஆஃப் ஹியூமனாக மாறுது. ஃபேஸ் அப்படியே அழுவி போய் அதுலேருந்து புழுலாம் வருது. இதுலேருந்து ஒன்று தெரியுது, சாலின்றது பொண்ணு கிடையாது, அது ஒரு டீமன். அப்புறம் 1994 டோனியும் டெப்ராவும் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போயிட்டு டெக்கேட் ஆகுது. டெக்கேட்னா ஒரு 10 வருஷம் மேலே. அவங்க அந்த 10 வருஷம் மேலே ஆனாலும் அவங்களால ஏதோ ஒரு கனெக்ஷன் அந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் உணர முடியுது. இதை பார்த்தா சாலி தான் அதை பண்ணுற மாதிரி தெரியுது. அப்பப்போ அவங்க பேரநார்மல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க இந்த வீட்டுக்கு வராங்க. மேரின்ற ஒருத்தவங்க, அவங்களோட ஹஸ்பண்ட், 2 பசங்க, 4 பேர் வராங்க. அதுக்கப்புறம் லெஸ் ஸ்மித்ன்ற ஓனர், இந்த வீடோட ஓனர் வந்து ப்ரைஸ் மெயின்டெனன்ஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு வராரு. வந்தால் பேஸ்மெண்ட்டில் வந்து சாத்தானோட சிம்பிளை பெருசாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. மற்ற டிஸ்டர்பிங் திங்ஸ்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு அவர் வந்து இங்கே இனிமேல் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கிளம்ப சொல்லியிருக்காரு. யூடியூபர்ஸ் வந்து போன யூடியூபர்ஸ் வந்து ஒரு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆம் ஐ அலோட் டு பி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூபர்ஸ் வந்து இங்கே போயிட்டு அவங்களோட கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க அந்த நர்சிங் ரூமில். அவங்களுக்கு எப்படி வேக்கிங் பண்ணும்போது டெப்ராக்கு பாட்டு கேட்டுதோ, அவங்க ரெக்கார்ட் பண்ண வச்சுட்டு போன கேமராவில் தானாக பாட்டு கேட்குது. யூடியூபர்ஸ் வந்து 2016 டார்ச் லைட் வச்சுட்டு, ஆஃப் பண்ண டார்ச் லைட் வைக்கிறாங்க. வச்சுட்டு நாங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னா லைட் ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த லைட் ஆன் ஆகுது. எனக்கு பார்த்தா ஓப்பனாகவே ஒரு ஹாண்டட் பிளேஸ் மாதிரி தெரியுது. மற்ற பிளேஸ் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். இந்த வீட்டில் நடக்கிறதுல அப்படியே மோஸ்ட்டாக வந்து வீடியோலேயே ரெக்கார்ட் ஆகிறது அந்த மாதிரிலாம் நடக்குது. ஒரு ரொம்ப ஆக்டிவான பிளேஸாக இருக்குது. சாலின்றது பயங்கரமாக இருக்குது. உண்மையாகவே சாலி யார்? அது அன்எக்ஸ்பிளைன்டு பேரநார்மல்.